யார்கிட்ட பேசணுமோ அவங்க கிட்ட பேசிக்கிறேன். எரியறதை எடுத்தா கொதிக்கிறது தானா அடங்கும். கேரி ஆன், கேரி ஆன். அண்ணா, அண்ணே, அண்ணே வணக்கண்ணே. பூபதி, அம்மா கூப்பிடுறாங்க, நீ போ, நான் வரேன். சொல்லுங்கம்மா. ஏண்டா சத்யாவுக்கு அண்ணனா லட்சணமா அவகிட்ட கண்டிப்பா நடந்துக்காம எல்லா விஷயத்திலயும் ஓவரா செல்லம் கொடுத்து நீ அவளை கெடுத்து வச்சிருக்க. அம்மா, நான் ஒண்ணு என் தங்கச்சிய செல்லம் கொடுத்து கெடுக்கலம்மா. அன்பையும் பாசத்தையும் கொடுத்து அவளை சந்தோஷமா வாழ வச்சிட்டு இருக்கேன். அது தப்பா? புரியாம பேசாத பூபதி. ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கையில உண்மையான சந்தோஷம் எது தெரியுமா? சுயமரியாதையும் ஒழுக்கமும் நேரம் தவறாம நடந்துக்கிறதும் பெரியவங்க பேச்ச மதிக்கிறதும் தான். இப்படி ஒரு பொண்ணு எப்ப வாழ ஆரம்பிக்கிறாளோ அப்பவே அவ வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் நிரந்தரமா இருக்கும். அம்மா, இரு பூபதி, நீ உன் தங்கச்சிய சந்தோஷமா வச்சுக்கணும்னு ஆசைப்படுற. அவளை அவ போக்குல போக விட்டுட்டு இருக்கியே, இது தப்பு இல்லையா? பெத்த அம்மாவால என்னைய அவ மதிக்க மாட்டேங்கிறா. எதுக்கு எடுத்தாலும் யாரா இருந்தாலும் கைய நீட்டா. இப்ப கூட அவ ரூம சுத்தம் பண்ண போன விஜய அடிச்சிருக்கா. ஏம்மா, தங்கச்சிக்கு தான் தூங்கும் போது எழுப்புனா கோவம் வரும்னு தெரியும்ல, அது அவளுக்கு தெரியாதா? அவ எதுக்கு போய் தங்கச்சியை எழுப்புனா? ஏண்டா நீ கேக்குறது உனக்கே நியாயமா இருக்கா? நாளைக்கு அவ இன்னொரு வீட்டுக்கு வாழ போறவ இல்லையா? அவ இப்படி இருக்கிறது சரியா? சொல்லுடா. அம்மா, என் தங்கச்சி எதுக்குமா இன்னொரு வீட்டுல வாழ போனோம்? என் தங்கச்சிய கல்யாணம் பண்ணிக்க போறவன் அவன் வந்து என் தங்கச்சி கூட இங்கே தங்கட்டும். என் தங்கச்சிக்காக நான் அவனையும் சேர்த்து நல்லபடியா பாத்துப்பேன்.